சிறுவானூர் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான 22 சென்ட் நிலம், அதாவது சுமார் 5 கோடி மதிப்பிலான இடத்தை போலி ஆவணம், போலி அரசு முத்திரை, போலி அரசு அதிகாரியின் கையெழுத்து போட்டு பட்டாவிற்கு வட்டாட்சியரின் போலியான கையெழுத்தை பயன்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த சிறுவானூர் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான 22 சென்ட் நிலம், அதாவது சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தினை அங்குள்ள நபர்கள் போலி ஆவணம், போலி அரசு முத்திரை, போலி அரசு அதிகாரியின் கையெழுத்து போட்டு பட்டாவிற்கு வட்டாட்சியரின் போலியான கையெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞருமான நாகராஜன் தலைமையில் வழக்கறிஞர் சங்கத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளனர். அந்த மனுவில் திருவள்ளூர் அடுத்த சிறுவானூர் கண்டிகை பகுதியில் உள்ள 22 சென்ட் நிலம், சுமார் 5 கோடி மதிப்பிலான அரசு இடத்தினை அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், பாலாஜி, சின்னதுரை, நடராஜன், நரேஷ், பார்த்திபன், தமிழழகன் உள்ளிட்ட 8 பேர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ளனர். அதோடு சட்டவிரோதமாக போலி அரசு முத்திரைகளை தயாரித்தும் அரசு அதிகாரிகளின் கையெழுத்துக்களை போலியாக போட்டும் ஆவணங்கள் தயார் செய்து திருவள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளனர். இதை சென்னையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. எனவே பாலாஜி மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய இருவர் மீது நில மோசடி தொடர்பாக பல வழக்குகள் திருவள்ளூர் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு மற்றும் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அரசு நிலத்தை போலியாக ஆவணம் தயாரித்து விற்பனை செய்ய முயற்சி மேற்கொள்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் போலி முத்திரை தாள் விவகாரம் இந்திய அளவில் பெரும் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது திருவள்ளூரில் போலி முத்திரை தாள், போலி அரசு அதிகாரியின் கையொப்பம், அரசின் போலி முத்திரை தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவானூர் கண்டிகை பகுதியில் அரசுக்கு சொந்தமான அரசு தரிசு நிலத்தை 22 சென்ட் அரசு புறம்போக்கு தரிசு நிலத்தை தனிநபர்களாக சந்தோஷ், பாலாஜி 2 நபர்களும் அவர்களுடைய உறவினர்கள் பெயரில் 3 சென்ட்டாக பிரித்து வீரபத்ரன் மகன் சின்னதுரை, வீரபுத்திரன் மகன் நடராஜன், ஜனார்த்தன் மகன் வம்சகிருஷ்ணன், ஜெயராமன் மகன் நரேஷ், லோகநாதன் மகன் பார்த்திபன், தமிழன் ஆகிய 6 பேர்களில் இவர்கள் 3 சென்ட்டாக பிரித்து 22ஆம் ஆண்டு இவர்கள் சார் பதிவாளத்தில் பத்திரம் செய்திருக்கிறார்கள். 23ஆம் ஆண்டு இதை முழுமையாக சந்தோஷ், பாலாஜி பெயரில் இவர்களே போலியா பட்டா, விஓ சான்று மற்றும் உண்மை தன்மை சான்று இவர்களெல்லாம் இவர்களே தயாரித்து அரசு கோபுரங்கள் கையெழுத்து இவர்களே போட்டுக்கொண்டு இந்த இடத்தை 22 சென்ட் இடத்தை சந்தோஷ், பாலாஜி பிஜேபி சார்ந்த இவர்கள் இந்த இடத்தை தனி நபருக்கு விற்பதற்காக 5 கோடி ரூபாய் விலை பேசி வருகிறார்கள். இதை அறிந்து நான் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருந்தேன். ஏற்கனவே 12/8/2004 ஆண்டு புகார் தெரிவித்திருந்தேன். அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சார்பாக கோட்டாட்சியரிடமும் மற்றும் தாசில்தாரிடமும் மனு அளித்திருந்தேன். தற்பொழுது இன்று அதே நிலத்தை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கு. இதன் மேல் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். இதை அவர்கள் தொழிலாக கொண்டு அதே பகுதியை சார்ந்த ரகுபதி நாயுடு அவர்களின் சொந்த நிலத்தை 50 சென்ட் மற்றும் 27 சென்ட் நிலத்தை இவர் ஆக்கிரமிப்பு செய்து இவர்களுடைய சார்ந்த நபர்கள் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்து விற்க முயற்சித்த போது அவர்களின் வழக்கறிஞராக நான் எடுத்து இந்த வழக்கை முறையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அவர்களுடைய இறப்புச் சான்றிதழ்களை உயிரோடு இறந்த நபர்கள் மீது 2 நபர்கள் மீது இவர் உயிரோடு இருப்பதாக கூறி அவர்கள் மீது 2 ஆவணங்களை தயார் செய்தனர். அவர்களுடைய இறப்புச் சான்றிதழ் 2 பேருடைய இறப்புச் சான்றிதழ்களும் இங்கே உள்ளது. 27 சென்ட் நிலத்தை கேன்சல் செய்துவிட்டு 50 சென்ட் நிலத்தை நீதிமன்றத்தில் அவர்கள் நாடியுள்ளார்கள். இதே தொழிலாக எல்லா நிலத்திலும் 2 டாக்குமெண்ட்டுகளை செய்து இவர்கள் விற்க முயன்று வருகிறார்கள். இவர்கள் மேல் இப்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். இவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதாக காவல் ஆணையர் உறுதியளித்துள்ளார். இது சம்பந்தமாக டிஆர்ஓ கிட்ட மனு கொடுத்துருந்தோம். டிஆர்ஓ ஃபார்வர்ட் பண்ணி அமைச்சிருக்கிறதா சொன்னார். இதுவரை நடவடிக்கை இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க,
புலரம்பாக்கம் காவல் நிலையத்தை அளிக்கும் போது புலரம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவங்கள சார்ந்தவங்களை வச்சு இதன் மேல் நடவடிக்கை எடுக்காத மாதிரி இவங்க வந்து பணங்களை செலவு பண்ணி இதன் மேல் நடவடிக்கை எடுக்காத மாதிரி அப்படியே அந்த வழக்கை நிலுவையில் வைக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.